ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேயர்களுக்கு என்பன வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். தமிழ் மாத பலன்கள் தான். அதாவது பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா, வருட பலன்கள் சொல்றது கஷ்டம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் சொல்றதுலாம் கஷ்டம்னு நெனைப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஈஸிங்க சொல்லிடலாம். மாத பலன்கள் சொல்றது தான் கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த கிரகங்கள் வந்து 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுறதுனால பலன் சொல்றது ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து டஃப்பான விஷயம். நேயர்களுக்கும் சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகுறாரு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச வீட்ல இருந்து 14 நாள் உச்ச வீட்ல இருப்பாரு, கன்னி வீட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துலாம் வீட்டுக்கு வந்து பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வந்து சிம்ம வீட்ல வந்து கேது பகவானோட இணைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் நீச்ச வீட்டுக்கு வராரு. சுக்கிர பகவான் வந்து நீச்ச வீட்டுக்கு வராரு. இந்த ஒரு பலன் இருக்கு. செவ்வாய் பகவான் வந்து அதிலேயே தான் இருக்காரு. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம வீட்ல இருந்து அவர் வந்து கன்னி வீட்டுக்கு வராரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசத்துக்கான வந்து பொதுவா சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் வந்து உச்ச வீட்ல இருக்காரு. சுக்கிர பகவான் வந்து 25 நாளுக்கு அப்புறம் 5 நாட்கள் மட்டும் நீச்ச வீட்டுக்கு வராரு. பலன்கள் வந்து இந்த மாரி ஒரு பேலன்ஸா இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அனைத்து ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். புத்திசாதுரியத்துடன் வெற்றி அடைய போகும் மிதுன ராசிக்காரர்களே. அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 19, 9, 2024 இந்த மாசம் வந்து செப்டம்பர் வந்து 19ல ஆரம்பிச்சு அக்டோபர் 19 வரைக்கும் 31 நாட்களுக்கான பலன்களை தான் நம்ம சொல்ல போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் வந்து உச்ச வீட்டுல இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல வந்து உச்சமா வரதுனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணிடுறது. அதாவது எது சரி தப்பு, எது கரெக்ட் தப்பு, நிறைய பாடங்கள் படிச்ச மாதிரி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாதுங்கிறது ஒண்ணும் இருக்காது மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து புத்திசாலித்தனமும் அதிகமா இருக்கிறதுனால எல்லாமே வந்து எது தப்பு, எது சரி, யாரு யாரு கரெக்ட்டானவங்க, யாரு தப்பானவங்க அப்படிங்கிற மாரி எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி படிச்ச விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, அத வச்சு வெற்றி காண்ற நிலை மாதமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் வந்து இருக்குங்க. 31 நாட்கள். ஓகேங்களா? கூட வந்து பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிபதி வந்து சூரிய பகவான் வந்து 4ஆம் வீட்ல இருக்கனால, வெற்றி அடையணுங்கிறதுக்கோசம், அதாவது நம்மளோட தைரியம் வெற்றி அடையணுங்கிறதுக்கோசம் சில டைம்ல வந்து நிம்மதி இல்லாம தவிக்கிற தன்மை. ஒரு சுகஸ்தானம் வந்து டேமேஜ் ஆகுறதுனால கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மையா ஆக்கிக்கிறது. அதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறதுக்கோசம், நம்மளால வந்து ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி ஓடுவீங்க. நினைச்சத ஜெயிக்கணுங்கிறதுக்கோசம் ஓடுறதுக்கோசம், அது மூலியமா வந்து நைட் எல்லாம் தூங்காம இருக்கிறது, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது, அத பத்தி 4 பேர்ட்ட பேசுறது, இல்ல உள்ளுக்குள்ளேயே வந்து யோசிச்சுக்கின்னு வந்து நிம்மதி இல்லாத தன்மையா வந்து ஏற்படுத்துற மாரி மாதமாவும் புரட்டாசி மாசம் வந்து 31 நாட்களும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 6க்கும் 8க்கும் 6க்கும் வந்து 6க்கும் 11க்கும் உடையவர். 6க்கும் 11க்கும் உடையவர் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால, ஓகே. 11ஆம் அதிபதி 5ல இருக்கிறதுனால 11ஆம் வீட்லயும் பார்க்கிறாரு பார்வை. ஆனா பாத்தீங்கன்னா, அது அதிர்ஷ் அ 5ஆம் வீட்ல இருந்தா கொஞ்சம் எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா, கோவம், ஆத்திரங்கள், டென்ஷன்கள், ஒரு விஷயத்த வேகமா செஞ்சு முடிக்கிறது, டக்கு டக்குன்னு செய்யணும். கொஞ்சம் கோவம் வந்துரும். எல்லாமே ஒரு யாருன்னா ஸ்லோவா இருக்கிறத பார்த்தாவே வந்து, இல்ல இல்ல நம்ம வேகமா செயல்படணும் அப்படிங்கிற மாரி ஒரு வேகம் வந்துரும். டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகமும் வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த 31 நாட்களும் பலன்கள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்ல இருக்காரு. ஓகேங்களா? 3ல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துல வந்து இருக்காரு. கூட கேது பகவானும் இருக்கிறதுனால, கொஞ்சம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து எல்லாருக்குமே வந்து புடிக்கணும். அது எல்லாருக்கும் எல்லாருமே யாருமே வெறுக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு நகைச்சுவை உணர்வாவும் இருக்கணும். எல்லாருக்குமே வந்து அது எல்லாருமே ஏத்துக்கிற மாரியே இருக்கணுங்கிற மாரி ஒரு விஷயங்கள் வந்து செய்வீங்க. அது வந்து ஸ்ட்ரக் ஆயி வந்து நடக்கும். அது வந்து இந்த புதன் ஸ்ட்ரக் ஆயி நடக்கும். ஒரு 25 நாட்கள்ல. அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு 6 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீச்சமாயறதுனால, அது வந்து பாத்தீங்கன்னா, பெருசா ஒரு ஒரு நீங்க ரசிக்கணும், எல்லாமே கஷ்டப்பட்டு செய்வீங்க. அதுல வந்து சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு, பிரச்சனைகள் ஆகுற மாரி ஒரு மாதமா வந்து புரட்டாசி மாதம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து சனீஸ்வரன் அளிக்கக்கூடிய பலன்கள் பார்ப்போம். சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா, 9ஆம் வீட்ல வந்து இருக்காரு. இப்ப மிதுன ராசிக்காரங்க வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு 2 மாசமாவே எப்படி இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்த செய்வாங்க. நான் அத செய்றேன்னா, எல்லாரும் எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் சொல்றது தான் கரெக்ட்டு. இது எல்லாமே வந்து எல்லாமே புரிஞ்சுக்குங்க. அப்படிங்கிற மாரி வந்து அத ஃபாலோ பண்ற மாரி வந்து அவங்க ஒரு செய்றாங்கன்னா, அது எல்லாமே ஒத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், அத ஃபாலோ பண்ணணும். அவங்கள அவங்க அவங்க எதுக்கு பண்றாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து ஒரு விதமா போறாங்கன்னா, இவங்க வந்து வேற விதமா போனாலும் அத புரிஞ்சுக்கணும். அது கரெக்ட்ங்கிறத ஒத்துக்கணுங்கிற மாரி வந்து
ஒரு முரண்பாடா இருக்கணும். அதாவது சாதாரணமா காதை வந்து இப்படி தொட்டாதான் ஈஸி. ஆனா வந்து அவங்க இப்படி 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 பிடிச்சி இல்ல இப்படி பிடிச்சு தொடலாம், இல்ல இப்படி பிடிச்சு தொடலாம். இப்படி இந்த லெஃப்ட் கையில இருந்து இப்படி தொட்டா அதுதான் ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ரைட்டு காதல்ல தொடறதோட லெஃப்ட் காதுல வந்து இப்படி தொடறதுதான் கரெக்ட். நீங்க இப்படிலாம் இந்த காதுல இந்த கையை வச்சு இந்த காதுல அப்படி தொடக்கூடாது, இப்படி இந்த லெஃப்ட் கையில தான் வந்து தொடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா கூட அதை ஏத்துக்கணும். தான் பிடிச்ச முயலுக்கு வந்து 3 கால்னா கூட அதை ஒத்துக்கணும். அது அவங்க சொல்றாங்கன்னா கரெக்டா தான் இருக்கணும், ஏத்துக்கணுங்கிற மாதிரி அவங்களை புரிஞ்சுக்கணும், அவங்களை ஏத்துக்கணுங்கிற மாதிரி விஷயத்துல வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில விஷயத்துல வந்து அந்த தைரியம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. மிதுன ராசிக்காரங்க வந்து தைரியம் வந்து கம்மியா இருக்கு. சில விஷயத்துல வந்து அவங்க அவங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுல வந்து அளவுக்கு அதிகமான வந்து ஒரு அளவுக்கு அதிகமா வந்து ஒரு அதுலயே அவங்க எரிச்சல் ஆகிறது. நம்மள எல்லாரும் புரிஞ்சுக்கணும் 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 புரிஞ்சுக்கணும்னு செயல்பட்டு இருக்கிற மாதமா வந்து போயிட்டே இருக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 31 நாட்கள் எப்படி இருக்குன்னா, புதன் பகவான் வந்து உச்சமா இருந்தால அவங்களோட புத்திசாலித்தனத்தால அவங்க படிச்சது, அவங்க வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஸ்கில்லு, அவங்க பகுத்தாயிர இது விஷயம், படிச்ச விஷயம், இது எல்லாத்தையுமே வச்சு எது சரி தப்புங்கிறத வச்சு அவங்க வந்து வெற்றி காண்ற மாதமா வந்து இந்த மாதம் இருக்கு. ஓகேங்களா? சிவபெருமன் அருளாலும், முருகர் அருளாலும், பிருத்திங்கராதை அருளாலும், 9 நவகிரகங்கள் அருளாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல விதமான பலன்களை கிடைக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.